ஹீரோயின் அவங்க வீட்டிலேயே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு கண்ணு தெரியாததால என்ன நடந்ததுன்னே தெரியல. போலீஸ் வந்து ஹீரோ கிட்ட விசாரிச்சா கூட அவர் எதுவுமே தெரியலன்னு தான் சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டரோ ஹீரோ மேல தான் சந்தேகப்படுறாரு. ஆக்சுவலா ஹீரோவும் போலீஸ் வந்திருப்பாரு, இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்காரு. ஒரு சீரியல் கில்லர் தான் தொடர்ந்து இதே பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரிய வருது. அதனால ஹீரோவோ நானே அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சப்வேல ஒரு பொண்ணு அதே மாதிரி கொலை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்னோ ட்ரெயின்ல ஒருத்த தப்பா நடந்துக்கிட்டதால இவங்க கோவப்பட்டு அடிச்சிட்டதாவும் ஃப்ரெண்டு சொல்றாங்க. இங்க வில்லனை காட்டுறாங்க, பார்ல சண்டை போட்டதால இப்ப போலீஸ் அவரை பிடிச்சி வச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லா இப்ப அவரை அடிச்சிருப்பாங்க, காலையில விட்டுடுவாங்க. இறந்த பொண்ணு கிட்ட வில்லன் தான் ட்ரெயின்ல தப்பா நடந்துக்க பார்த்திருப்பான், அதனால அடிச்சிருப்பாங்க. இப்ப ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வச்சு ஃப்ரெண்டு சொன்ன அடையாள வச்சு வரைஞ்சிருப்பாங்க. இப்ப வில்லனோட முகத்தையே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டோ அந்த சீரியல் கில்லரே இந்த வில்லன் தான் கண்டுபிடிச்சிட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப ஏட் தான் வந்து நேத்து ஃபுல்லா அவர் அடிச்சிருப்பாரு. அதனால ஏட்டியே இப்ப போற வழியில அந்த வில்லன் வந்து அடிச்சிடறான். இப்ப இவர் தப்பிக்கணுன்றதுக்காக ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாரு. இப்ப அவங்கள காப்பாத்துறதுக்காக வராங்க. சவுண்ட் கேட்டு ஹீரோ காப்பாத்தலான்னு போறாரு. ஆனா கண்ணு தெரியாததால வில்லன் இப்ப அட்டாக் பண்ணிடுறான். ஆனா ஹீரோவோ ஒரு வழியா இப்ப அவனை அடிச்சு இப்ப போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாரு. ஆனா இன்ஸ்பெக்டரோ சஸ்பென்ஷன்ல இருக்க இவர் எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸ்ல தலையிடுறாருன்னு திட்டி அங்க அனுப்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் இப்ப அந்த சீரியல் கில்லர் கிட்ட விசாரிக்க போறாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்ல வராரு. என்னன்னா ஹீரோயின் நான் கொலை பண்ணது நான் கிடையாது, இவ்வளவு அழகான பொண்ணு போய் யார் கொலை பண்ணுவான்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இந்த வில்ல மொத்தம் 28 பேரை கொலை பண்ணதா ஒத்துக்கிறாரு. ஆனா ஹீரோயினை மட்டும் நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோயினை கொலை பண்ணது ஹீரோவா இருக்குமோ இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வருது. அதனால இப்போ ஹீரோவை வீட்டுக்கு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு வச்சிடறாரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோ பத்தி விசாரிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோ வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்கார பொண்ணு காணாம போயிட்டதா ஒரு கேஸ் இருக்கும். இப்ப அதை பத்தி விசாரிக்க வராரு. அந்த பொண்ணோட வீட்டுல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணும் லவ்வரும் சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு. இதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு இப்ப சந்தேகம் வர ஆரம்பிக்குது.